இளங்கோ, இந்த வருஷம் நீ விவசாயத்தை பார்த்த எல்லாம் பசுமையா இருக்கு. எனக்கு ரொம்ப திருப்திப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயா, அங்க பாருங்க, பொம்பளை குளிக்கிறத வேடிக்கை பாக்குறானுங்க. அங்க பாருங்க தம்பி. உப்பு போட்டு சொல்லிட்டீங்க. பொம்பளை குளிக்கிற பக்கத்துல உட்காந்து பாக்குற அறிவில்ல? யாரப்பா நீ? புதுசா இருக்க? குருக்கள் மாமாத்துக்கு வந்திருக்கேன். ஓ, குருக்கள் மாப்பிள்ளையா? ஆள் பொருத்தமா தான் இருக்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பார்த்து குளிச்சுட்டு ஜாகிரதையா போ. என்ன யாருப்பா இந்த ஆளு? பாக்குறதுக்கே பொம்பளை மாதிரி இருக்கான். அவனை போய் மாப்பிள்ளை கீப்பிள்னு சொல்றீங்க? வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கீங்களே குருக்களே. உங்க சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, என் செலவுலயே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நேத்து தான்ப்பா சொன்னேன். அதுக்குள்ள மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டாரு. பொண்ணு விஷயத்துல ஒரு கண்ணாதான் இருக்காரு. தம்பி பாத்து பார்த்து நடக்கணும். இந்த வயசுல பாம்பு மேல கால் வச்சாலும் பாம்பு தான் சாகணும். கால் நடுங்க கூடாது. மாப்பிள்ளைக்கு போடுமா? மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவா தான். சந்தியாவுக்கு உங்க சொந்தத்திலேயே மாப்பிள்ளைய பாருங்க. எவ்வளவு செலவானாலும் ஜாம் ஜாம்னு தன்னுடைய செலவுலயே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆஹா, சந்தியா நன்னா சமையல் பண்ணிருக்காளே. பெரியவா மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்த்துவேன்? என்னம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது கை நழுவ விட்டுட்டிய. பகவானை நினைச்சுண்டு கன்னத்துல போட்டுக்கோ. சரிப்பா. போ. காலையில குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது பெரியவா என்னை விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நேக்கு என்ன கவலை? அதான் நீங்க இருக்கல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியவா மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அப்பா இப்படி நினைச்சுட்டு இருக்கார். பகவான் என்ன முடிவு பண்ண போறாரு? அப்பா, என் கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி வருத்தப்படுறியம்மா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியாயிடுவேளேப்பா. நீ எங்கம்மா போக போற? எங்கூட தான் இருப்ப. புரியல? ஒத்த புள்ளைய வச்சிருக்கேல, ஆத்தோட மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண. தோப்பனாரை எதிர்த்து பேசுறதா நினைக்காதே. இந்த மாப்பிள்ளை மேல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆத்தோட இருக்கிறதுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாம்மா. அழகா இருக்கே, சுவையா சமையல் பண்றே. நேக்கு வேற என்ன வேணும்? முதல்ல கை அலம்பிட்டு போங்க. சந்தியா, சந்தியா, காதல விழுது. சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றி. மூஞ்சி பாரு. நான் ஊருக்கு கிளம்புறேன். தாராளமா போங்க. நான் போறேன்னு சொல்றதுல உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. சரி, உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு கூட. என்ன வேணும்னு சொல்லுங்க, தோப்பனார் கிட்ட கேட்டு வாங்கி தரேன். இது தோப்பு நாட்டு கேக்குற விஷயம் இல்ல, ரகசியமா ஒரு முத்தம் கூட. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, தப்பே இல்ல. நீங்க இப்படி நினைச்சிட்டு இருந்தா என்ன மாப்பிள்ள, சந்தியாவை ரொம்ப பிடிச்சு போச்சா? தோட்டம் தரவுன்னு பின்னாடியே சுத்துறேன். சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஊருக்கு போய் மத்த ஏற்பாடுலாம் பண்ணலான்னு தான். தங்கமான மாப்பிள்ள, சந்தோஷமா அனுப்பி வையுமா. போயிட்டு வாங்க. பூ பறிச்சுண்டு சீக்கிரமா ஆத்துக்கு போமா. மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர. சரிங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்கோ. சந்தியா, வர்றேன். நடங்கோ.
பிரியவா கிட்ட எல்லாம் பேசி நல்ல நாள் பார்த்துட்டு வாங்க. யாரு ஆத்துக்காரனா? நன்னா பேஷா பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கா. நன்னா பொருத்தமா தான் இருக்கு. 2 பேரும் குடும்பம் நடத்துங்கோ, பேஷா இருக்கும். ஆமா, அவர்தான் என் ஆத்துக்காரர். உங்களை விட ரொம்ப நன்னா இருக்காருல்ல, அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்துறா ஒரு குத்து. தங்கராசு, அப்பா பக்கத்து ஊர் ஜெமினை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்பா. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்கப்பா. மொத்த சொத்துக்கும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்கும் நீதான். இந்த காலத்துல நியாயமா கஷ்டப்பட்டு அவ்வளோ சொத்து கண்டிப்பா சேர்க்கவே முடியாது. உன்னை தேடி வர தேவதைய வேண்டான்னு சொல்லாம ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டாரடா. நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நான் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே எனக்கு அத்தை பேர் வச்சுடா சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே. அந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? மாமா நினைச்சா என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க முடியும். ஆனா அவர் என்னத்தானே மாப்பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா பாசத்துக்கு முன்னால ஜமீன் சொத்து என்ன பெருசாப்பா? பணக்காரனா வாழ்றதுதான்ப்பா பணம் வேணும். மனுஷனா வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும்பா. இந்த காலத்து பசங்க வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனா என் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறானா இல்ல சொந்தத்தை மதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்க தானே அந்த பொய்ய சொன்னேன். ஆமாப்பா, மாமா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அவர் மரியாதையை காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்பாவும் நானும் சேர்ந்து இப்படி ஒரு அப்பா எல்லா பெத்தவங்க மாதிரியும் பிள்ளைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காம என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களே. நான் தப்பா நினைக்கலப்பா. உங்களுக்கு திருப்தி தானே? நான் இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போய் உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வந்தேன். சந்தோஷமா? என்னாச்சு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கும் பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகமா புகுந்த வீட்டு மேல பாசம் அதிகமான்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வலது கை அதிகமா சவுந்திருந்தா பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். இடது கை அதிகமா சவுந்திருந்தா புருஷன் வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓஹோ, அப்படியா? ஓஹோ, எங்க மேலயே சந்தேகமா? வெச்சுடுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கையை கழுவிடணும். என்ன? சரி 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 வாங்க பழச்சோளம் சாப்பிடலாம். எங்களுக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏய் நீ வாயண்டா. வரேண்ணா. என்ன பாரதி, அண்ணா? பழச்சோளம் நல்லா இருக்கா? சாப்பிடுண்ணா, சூப்பரா இருக்கும். அண்ணா எனக்கு ஒன்று எடுத்துக்கணும். இந்தடா. ஏய் அன்னைக்கு சாப்பிட்டதோட இது நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. நம்ம தோட்டத்து பழம் நல்லா இருக்குல்ல? என்னடா? ஆமாண்ணே, சூப்பரா பார்த்து சாப்பிடு, வயித்த வலிக்க போகுது. எனக்கா? சரி சரி கையை கழுவுங்க. போழாந்தி போய் தண்ணி எடுத்துருவாடா. சரிண்ணே. எப்படி சவுண்ட் இருக்கு? அண்ணங்கார மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். இந்தாங்கண்ணே. கொடு, கை நீட்டுங்க. கழுவு கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கை காட்டுங்க, காட்டு. டேய் இங்க பாத்தீங்களாடா, தங்கச்சிங்களுக்கு நம்ம மேல தான பாசம் அதிகம். 2 பேருக்கும் வலது கை மட்டும் தான்டா செவந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சிங்கனா தங்கச்சிங்க தான்டா, பாசக்கார பிள்ளைங்கடா. ஆமாண்ணே, 2 பேரும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணே. நீங்க நல்லா ஏமாந்தீங்களா? வெச்சதுமே இடது கையை கழுவிட்டோமே. அட படுவா ராஸ்கோல். அப்படியா? பாத்தீங்களாடா, இங்க இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போனாங்க நம்மள மறந்துடுவாங்க. புடிடா புடிடா, 2 பேரும் புடிடா. யாரை ஏமாத்துறீங்க? இதோ வரேன். ஏமாத்துற? டேய் பாரதி, புடா புடா. கவிதா புடி, கவிதா புடி. புடிடாங்கறல. புடி புடி. வாங்க வாங்க. சின்ன பசங்க ஏமாத்துறீங்க? ஓடி போச்சு விளையாடுறது. புடிடா டேய். அப்ப பாத்து பாடுறேன்.
என் பொண்ணு முகத்தை பாருங்கடா, அவ சிரிப்புல கல்யாண கலை தெரியுது. அப்பா எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லப்பா. பெரிய எனக்கு முதல்ல முடிங்க. அண்ணியை கொஞ்ச நாள் அதிகாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன். சந்தியா வேண்டாம் சொன்னா கேளு. ஏய், நில்லு. சந்தியா, கூட சந்தியா. சந்தியா, நில்லு. பாத்து. இந்தா சந்தியா. இரு, அடிபட்டுக்கான்னு பார்க்கலாம். வேண்டாம். அடிச்சனா? இரு, நான் பார்க்கறேன். இரு. ஐயோ, சொன்னா கேக்குறியா? எல்லாம் உங்களாலதான். இரு. ஐயோ வலிக்குதே. கொஞ்சம் எரியும், தாங்கிக்க. ஒண்ணும் ஆகாது. என்ன வலிக்குதா? வீடு பாருங்க தெரியும். சும்மா சொன்ன உட்காருங்க. ஏய், இங்க பாரு. உனக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? கல்யாணமான புதுசுல மாமியார் வீட்டுல மாப்பிள்ளைக்கு அடிக்கடி நாட்டுக்கோழி ஆக்கி போடுவாங்களே, ஏன் தெரியுமா? ஐயோ அத போய் என்னன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையோட உச்சக்கட்ட ரகசியமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. இதுல என்ன பெரிய ரகசியம்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா அம்மாக்களும் தான் பொண்ணுக்கு அந்த 3 நாள் சரியா வருதான்னு கவனிப்பாங்க. 2 நாள் தள்ளி போனாலே பதட்டப்படுவாங்க. அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே அம்மா தன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாரம் தள்ளி போனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? இதே மாதிரி பையனும் பொண்ணும் விடிகிற வரைக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்? சீ போங்க, நீங்க ரொம்ப மோசம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம போனா எப்படி? உட்காரு. இப்போ 2 பேரு கலந்துக்கிற போட்டியில ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். 2 பேரும் சமமா போயிட்டு இருந்தா யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல? அந்த மாதிரிதான் முதலிரு வரையில வெக்கமும் இருக்கும், ஆசையும் இருக்கும். 2 சமமா இருந்தா ஒண்ணுமே நடக்காதுல்ல? அதனால தான் கூச்சத்தை போக்கி ஆசையை தூண்டி விடுறதுக்கு நாட்டுக்கோழி அடிச்சு மாப்பிள்ளைக்கு. ராஜன் ஐயா, தோட்டத்துக்கு போய் மோட்டர் ஆஃப் பண்ணு போ. சரிங்கய்யா. ஏன்பா கீழே போட்ட? அது வாழ்க்கை இல்லப்பா, தண்ணி உப்பு இருக்குது. வயிற்று புண்ணுக்கு அதானப்பா நல்லது. சரி அது இருக்கட்டும். நம்ம கவிதா கல்யாண விஷயமா மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க செல்லம்மாள பார்த்தேன். உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்களே, என்ன எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குற மாதிரி இருந்தது அவ பார்வை. கவிதா அந்த வீட்டுக்கு போகும்போது செல்லம்மா நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி 2 கல்யாணத்தை ஒன்னா வச்சிருவோமா? எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. பாரதி கேட்டு முடிவு பண்ணுங்க. ஏண்டா, தம்பி கல்யாணத்தை அண்ணன் முடிவு பண்ணலாம், அண்ணன் கல்யாணத்தை தம்பி எப்படி முடிவு பண்றது? இல்லப்பா, செல்லம்மாவுக்கு என்ன விட பாரதி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் இருக்கும்போது தம்பி மேல ஆசைப்படுற மாதிரி அப்படி என்னத்தடா பண்ண? ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாதுமா. அது சரி, பாக்குறதுக்கு அவனும் லட்சணமா தானே இருக்கான். யாருக்கு மனைவினாலும் நம்ம வீட்டுக்கு மருமக தானே. ஜோசியரை வர சொல்லுங்க, இளங்கோவுக்கு ஒரு பொண்ணை பாப்போம். யோ கணக்கே. ஐயா 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 இதோ வந்துட்டாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இளங்கோவுக்கு பொண்ணு பார்க்கணும், ஜோசியரை வர சொல்லு. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரமா உரிச்சு போடுங்க. இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. வண்டி வந்து சீக்கிரம் ஏத்தி விடணும்ல? ஏன் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்டேன்? குழந்தை நீ போய் கொஞ்சம் கிட்ட நின்னு பாரு. சரிண்ணே. பாரதி, உனக்கு செல்லம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அப்பா தப்பா நினைச்சுக்குவாரு. செல்லம்மாக்கு தானே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது சரி, ஏன் அப்படி சொன்ன? சொல்லுண்ணே. பாரதி, நானும் சந்தியா ஒருத்தர் விரும்புறேன்டா. என்னண்ணே சொல்ற? விரும்புறேன்னா சும்மா பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இல்லடா. எனக்குள்ள அவளும் அவளுக்குள்ள நானுமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா. செல்லம்மாவுக்கு நான் இல்லைன்னா நீ இருக்க. ஆனா சந்தியாவுக்கு என் கல்யாணத்தை பத்தி அப்பா சொன்னதும் எனக்கு என்ன சொல்லுதுன்னே புரியல. அதான் செல்லம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். பாரதி, தயவு செஞ்சு செல்லம்மாவை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதரா. ஒன்னும் புரியல.
நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். சொல்லுண்ணே, என்ன செய்யணும்? சந்தியாவை பத்தி நானே அப்பா கிட்ட சொல்ற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. கவலைப்பட, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேனே. என்னப்பா பொண்ணுங்கெல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க, நீ ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? நல்லா இருக்குல்ல? கட்டிக்க போறவன் அவன், நீங்களே பாத்துட்டு இருந்தா எப்படி? கொடுங்க, அவனும் பாக்கட்டும். இளங்கோ, நீ பாக்குற பொண்ணு உனக்கு மட்டும் நல்ல மனைவியா இருந்தா பத்தாது, மத்த பிள்ளைங்களுக்கும் அம்மா மாதிரி நடந்துக்கணும். எனக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல கவிதை கல்யாணத்தை முடிப்போம். உனக்கு அடுத்தவன் தயாரா இருக்கான், நீ எனக்கு இப்ப என்ன அவசரங்கிற? உனக்கு முடிச்சதானப்பா அடுத்தடுத்து அவங்களுக்கு முடிக்க முடியும். வாசந்தியா, வாமா, இப்படி உட்காரு. நீயும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. எனக்கு இந்த பக்கம் வா. எங்க குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்ச பொண்ணு, அதனால கிளி சீட் எடுக்கிற மாதிரி எங்க இளங்கோவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே சொல்லு. நல்ல பொண்ணா பாருங்க. எல்லா போட்டோவும் நன்னதா இருக்கு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? என்னங்க, இன்னொரு தடவை நன்ன பார்த்துட்டு மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. என்னம்மா நீ குருக்கள் பொண்ணு தெளிவா முடிவு பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி சொல்ற? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட அவர்தான் தைரியமா சொல்லணும். ஏமா அந்த போட்டோ கொஞ்சம் கொடுமா. என்னங்க, அம்மா அம்மா இருங்க, நானே பார்த்து சொல்றேன். கொடுங்க கொடுங்க. உங்க தோப்பனார் விடுவா நீங்க நல்ல பொண்ணை பாத்துட்டு போறேன். ஐயா, ஒன்னும் அவசரம் இல்ல, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நாளை கூட நல்ல நாள் தான். சரி ஜோசியரே, நீங்க கிளம்புங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. அப்பா, இதுல எந்த பொண்ணையும் பிடிக்கலப்பா. என்னம்மா அண்ணா இப்படி சொல்லுது? ஆமாண்டா, சிலை செய்யறவங்க கிட்ட சொல்லி சந்தியா மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணை செய்ய சொல்ல வேண்டியதுதான். கொண்டா. தைரியமா சொல்ல வேண்டிய நேரத்திலையும் அவர் மௌனமா இருந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராம நீதான் எங்களை காப்பாத்தணும். அவங்க அப்பா கிட்ட சொல்ற தைரியத்தையும் நீதான் அவருக்கு கொடுக்கணும். சந்தியா, என் மேல கோவமா? அவசரப்பட்டு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு சூழ்நிலையில நானே எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். பயப்படாத. நீங்களாவே இருந்து சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நானா மாறி பாருங்க, அப்பதான் தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழிக்கிறது. நான் எங்க அப்பாவுக்கு உயிர், அவர் என்ன இழக்க மாட்டாரு. நீ என்ன எனக்கு உயிர், நான் உன்னை இழக்க மாட்டேன். கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன போ. என்னடி பாக்குற? வேட்டி ஒழுங்கா தானே கட்டியிருக்கேன். ஆமா, ம் நாளைக்கே மருமக வரப்போறா. ம் அடுத்த வருஷம் தாத்தா ஆக போறீங்க. இந்த வயசுலயும் இம்புட்டு அழகா இருக்கீங்களேன்னு நினைச்சு பார்த்தேன். இதுக்கெல்லாம் யாரடி காரணம்? நீதானே. நீ என்ன குறை வச்ச நான் கவலைப்பட இல்ல, எனக்கு பிடிக்காத மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கியா நான் கோவப்பட? மனுஷனுக்கு கவலையும் கோபமும் இல்லைன்னு வை, வியாதியும் வராது, வயசானதும் தெரியாது. என்ன வயிறு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, இல்லன்னா சிங்கம் அருகில இருப்பனா? இந்த வயசுக்கு இதுதாங்க பொருத்தமான வயிறு. இதுதாண்டி நீ எனக்குள்ள இருக்கிற எந்த குறையையும் சுட்டி காட்டாம சந்தோஷப்படுத்தியே இளமையாக்கிக்கிட்டு இருக்கல்ல. நீ எனக்கு மனைவியா கிடைச்ச மாதிரியே நம்ம இளங்கோவுக்கும் ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அந்த சந்தோஷத்திலே நான் இன்னும் இளமையாயிடுவேண்டி. தலைமகனுக்கு நல்ல மனைவி கிடைக்கலன்னா குடும்பமே கலைஞ்சு போயிடும். அது சரி, இந்த பொண்ணு விஷயமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அவன்? அவன் எங்கெங்க சொல்ல போறான்? நீங்களே முடிவு பண்ண வேண்டியதுதான்.
முடிவு பண்ண போறது என்னவோ நான் தான். இருந்தாலும் இளங்கோவுடைய அறிவும் பக்குவமும் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் அவன்கிட்ட போட்டோவை கொடுத்து பார்த்தேன். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா உங்களை பாக்குறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வாங்க 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 வாங்க. உங்களை தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. ஏதோ முக்கியமான வேலையா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நீங்களும் முக்கியமான வேலையா தானே வந்திருப்பீங்க. உட்காருங்க. பரவாயில்ல இருக்கீங்க. ஐயா எங்க ஊர்ல கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் உங்ககிட்ட உதவியை எதிர்பார்த்து. கோயில் கட்ட தானே உதவி கேக்குறீங்க. அது எதுக்கு இப்படி தயங்க கேக்குறீங்க? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் கோயில் கட்டுறதுக்கும் எங்க ஐயா எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்வாருங்க. ஏன்னா எங்க ஐயாவுக்கு தாராள மனசு. ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது. சிமெண்டோ செங்கலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப சௌரியமா போச்சு. நம்ம சூழ்நிலையிலேயே உங்களுக்கு வேண்டிய கல்ல எடுத்துக்கோங்க. அந்த பக்கமா தான் போறேன். வாங்களே, நானே காட்டிட்டு போறேன். சரிங்க. ரொம்ப நல்லதுங்க ஐயா. இதை தான் எதிர்பார்த்து வந்தோம். இருக்கட்டும். என்னது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நெய்ய தசமா? வேற என்ன? திறந்து பாருங்க. டைட்டா முடி இருக்க. உங்களுக்கு தான் நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீ போய் எப்படி இதெல்லாம்? நீங்க ஆசைப்பட்டப்பெல்லாம் மாமியார் வீட்டுல நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு அப்பா ஊர்ல இல்ல, அதான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சேன். எனக்காக ஒரே ஒரு பீஸ். சின்ன கடிடா சொல்லும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன். ஆனா இது மட்டும் முடியாது. உன்னை யார் சாப்பிட சொன்னா? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு வீட்டு கூடும்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு கொடுத்துரு, அது போதும். நான் கடிச்சு துப்பிடுவேன். சரியா? எப்படியோப்பா, உன் எச்சல் பட்டா போதும். வேண்டாம் வேண்டாம் சந்தியா. இனிமே உனக்காக நான் அசைவம் சாப்பிடுறதே விட்டுறேன். எனக்கு நீ மட்டும் போதும். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? கல்ல கையில எடுத்து பாருங்க. நல்லா வந்திருக்கான்னு அப்பதானே தெரியும். கல்லு நல்லா வெந்து செவந்திருக்கியா. நல்லா சுத்தி பாருங்க. எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோயில் கட்ட போறது. நாளைக்கு என்ன குறை சொல்லிட கூடாதுல்ல. ஐயா மனசு போல எல்லாம் சுத்தமா தாங்க இருக்கும். நாங்க நாளைக்கு வந்து ஏத்திக்கிறேன். உங்களுக்கு எப்போ சௌரியமோ அப்ப வந்து எடுத்துக்கோங்க. நல்லது.